மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரத்த ஓட்ட மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு ஒரே ஒரு பொருளை நம்ம தினம்தோறும் நம்ம உணவுல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இத்தனை மண்டலங்களோட பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிச்சயமாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு வகையான பொருளை தினம்தோறும் நம்ம ஆட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பொருளை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வராம தவிர்த்துக்கலாம், எலும்புகள்லாம் போனெல்லாம் உடையாம நம்ம தவிர்த்துக்கலாம், நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தவிர்த்துக்கலாம், ரத்த ஓட்டத்துல அங்கங்க பிளாக் வந்துருச்சு, வெரிகோஸ் வெயின்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் கொண்டு வராம தவிர்த்துக்கலாம், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம், தலைமுடி உதிர்தல் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம். இப்படி உடலில் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் என்ன அப்படின்னம்னா உப்பு, சால்ட். இந்த சால்ட் நம்ம தினம்தோறும் உணவுல ஆவரேஜா 10 கிராம் சால்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இப்படி எல்லாம் சொல்லி ஆவரேஜா சொல்றேன். ஓகேங்களா? ஆமா. இந்த சால்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கப்பட்டு இது ரத்தத்தில இருந்து தான் பாத்தீங்கன்னா எலும்புக்கு, நரம்புக்கு, தசைக்கு, மசில்ஸுக்கு, ஆர்கன்ஸுக்கு ரத்த ஓட்டத்தில் சர்க்குலேஷன் மூலமாக பாத்தீங்கன்னா எல்லா பிளேசஸுக்கும் சொல்லிட்டு உடல் முழுவதும் போய்கிட்டு இருக்கு. இப்ப ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆகுது, ரத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா அங்க பாருங்க கொலஸ்ட்ரால் அடைச்சுக்குச்சு, உப்பு அடைச்சுக்குச்சு அப்படின்றதுதான் நிலையா இருக்குது. அப்ப இந்த சால்ட் நம்ம எக்ஸஸா உள்ள கொண்டு போக இப்படி உடலில் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனைகள் தான் ஏற்படுது. நீங்க காமனா யோசிச்சு பாருங்களேன். நல்ல தண்ணியில நாம டெய்லி குளிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு தலைமுடி உதிர்தல்ன்ற பிரச்சனை வரல. ஆனா சால்ட் வாட்டர்ல நம்ம அதிகமா குளிக்க வேண்டியது இருக்கு. அதுவும் நீங்க ஊரா போகக்கூடிய நபர் அப்படின்னா, அதாவது உங்களுடைய தொழில் நிமித்தமாக வேற வேற ஊருக்கு டிராவல் பண்றீங்கன்னா அங்க போய் ஒரு சால்ட் வாட்டர்ல நீங்க குளிச்ச உடனே தலைமுடியெல்லாம் கொட்டுன்னு கொட்டுது, ஸ்கின் எல்லாம் அப்படியே ட்ரை ஆகுது, வெள்ளை பூத்து போகுது. இன்னொரு ஊருக்கு போகப்படும் பொழுதும் அங்கேயும் உள்ள தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இப்படி மாற்றங்களை கொண்டு வருது. அப்ப சால்ட் வாட்டர்ல குளிக்கப்படும் பொழுதே நம்ம உடம்புல இவ்வளவு மாற்றங்கள் வருது. இந்த சால்ட் வாட்டரை குடிச்சோம்னா என்ன பாதிப்பு வரும்? அந்த சால்ட்டை சாப்பாடுலயே போட்டு சாப்பிட்றோம்னா என்னெல்லாம் பாதிப்பு வரும் பாருங்களேன். இதுதான் ரியாலிட்டியா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது சால்ட். நீங்க பாருங்க, கடலுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய சில பாறைகளை பாருங்க, அப்படியே அரிச்சிருக்கும். இந்த சால்ட் வாட்டர் அந்த பாறைகளை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே அரிச்சிருக்கும், அப்படியே கொத்து கொத்தா இருக்கும், ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. அதே நல்ல தண்ணியா வரக்கூடிய அருவி, ஃபால்ஸ், அந்த ஆத்து ஓரங்கள் எல்லாம் பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய கல்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா வலுவலுன்னு இருக்கும். அப்ப நல்ல தண்ணி இந்த ஒரு பாறையை கூட பாத்தீங்கன்னா அரிக்கல, அது ஃபோர்ஸ்ல ஃபால்ஸ்ல இருந்து உழுகுறதுல வேணா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாறைகளை ஓட்டப்பட்ட மாதிரிலாம் தான் இருக்கும். ஆனா அந்த ஓடு தண்ணியில் இருக்கக்கூடிய கல்களை எடுத்து பாருங்களேன், அப்படி அந்த கூழாங்கல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சைனிங்கா இருக்கும். நம்ம ஃபேஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த சைனிங்கா இருக்கும், ஈரப்பதமா இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். ஆனா நீங்க கடற்கரையோரங்கள்ல இருக்கக்கூடிய பாறைகளை பாருங்க, எல்லாமே உப்பு பொறிஞ்ச மாதிரியே அப்படியே பாத்தீங்கன்னா சொரியா இருக்கிற மாதிரி இருக்கும், அரிச்சிருக்கும். அங்க ஏதாவது ஒரு இரும்பு தண்டவாளங்கள் ஏதாவதுலாம் கிடக்கும், சில பார்க்க முடியும், இரும்பையே அரிச்சிடும் பாருங்களேன். இந்த கடல் தண்ணி, அதுல இருக்கக்கூடிய உப்பு அந்த இரும்பையே அரிக்குது. அந்த கடல் காற்று அங்க இருக்கக்கூடிய இரும்புகளை பூரா அரிக்குது. அங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு உரிய இந்த பெயிண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடல் காற்று அரிக்காத அளவுக்கு பண்ணுவாங்க. அங்க உள்ள கோவில் கோபுரங்கள்ல கொண்டு பாத்தீங்கன்னா இந்த கடல் காற்று பாத்தீங்கன்னா நமக்கு கோபுரத்தை சேதமடையாம செய்யாம இருக்க மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி கடல் காற்று, அந்த உப்பு காற்றே நம்ம உடம்ப பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அந்த உப்பு தண்ணி குளிக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல டிஸ்டர்பன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்மளுடைய ஸ்கின்ல, நம்ம ஃபேஸ்ல, நம்மளுடைய ஹேர்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே சால்ட் வாட்டரே தான் இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சே ஆகணும், அப்படி ஒரு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்குது. ஏன்னா அங்க போர் வாட்டர் ஃபுல்லா சால்ட்டா தான் இருக்கு. எல்லாரும் கிராமப்பகுதியில இருந்து நகரப்பகுதிக்கு நகரப்பகுதியில இருந்து அப்படி சுத்தி கொஞ்சம் அவுட்டர் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு குடி போனா அங்க போர் போட்டா அங்க டிடிஎஸ் லெவல் பாத்தீங்கன்னா 1200, 1500, 2000 தான் இருக்கு. அப்ப அதை பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆர்ஓல ஃபில்டர் பண்ணி எடுக்கப்படும் பொழுது அங்க டிடிஎஸ் பெருசா குறையில 150, 130 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் கிடைக்குது. அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி.
அப்ப சால்ட் வாட்டர் உள்ள போகப்படும் பொழுது இதுவும் உங்களுடைய ரத்தத்தில் கலக்கப்படுது. நீர் இன்றியமையாததாக இருக்குது. எதுக்கு? எலும்புக்கு இன்றியமையாததாக இருக்குது. அது சால்ட் கொஞ்சம் கொஞ்சமா போகப்படும் பொழுது எலும்பை என்ன பண்ணும்? அரிச்சிடும். இரும்பையே அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. எலும்பு அரிக்காம என்ன பண்ணும்? எலும்புகள் பலவீனமாவதற்கு இதுவும் ஒரு அடிப்படையான காரணமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 10 கிராம் சால்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஒரு வருஷத்துல எத்தனை கிராம் சால்ட் எடுத்து பார்த்திருப்போம்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 3 கிலோ 650 கிராம் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? ஒரு நாளைக்கு 10 கிராம்னா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 3.5 கிலோ நம்ம சாப்பாடு உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம உடம்புல 3.5 கிலோ சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் பாருங்க வருஷத்துக்கு. அதெல்லாம் விடுங்க, இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஆவரேஜா ஒரு 70 இயர்ஸ்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு 70 வருஷம் ஆவரேஜ்னு வச்சுக்கோமே. இந்த 70 வருஷமும் நம்ம டெய்லி 10 கிராம் சால்ட் நம்ம சாப்பிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிட்டத்தட்ட 255 கிலோ. ஒரு மனிதன் அவருடைய வாழ்நாளில் 255 கிலோ சால்ட் உள்ள எடுத்துக்கிறாருன்னா அப்போ உடம்புல பிரச்சனை வராம என்னங்க பண்ணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்லாம் நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த உப்பை நம்ம இன்னைக்கு அதிகமா எடுத்து அந்த உப்புல இன்னைக்கு நம்ம வேற கல் உப்பெல்லாம் மறந்துட்டு கடைசியில அயோடின் உப்புக்கு உள்ள போய் அந்த சால்ட்டு டேபிள் சால்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டு இன்னும் நமக்கு பல நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த உப்பை எப்படி தவிர்ப்பது? இந்த உப்பு உள்ள போறதுனால பாருங்க, 255 கிலோ ஒருத்தர் வாழ்நாளில் அவர் எடுக்கிறாருன்னா அப்ப என்ன ஆகும்? எலும்பு ஃபுல்லா படிஞ்சிருக்கும், ரத்தம் ஃபுல்லா படிஞ்சிருக்கும், மசில்ஸ் ஃபுல்லா படிஞ்சிருக்கும். இப்ப இதை ஃபுல்லா வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்றாரா? இந்த வெளியேற்றக்கூடிய நபர் யாரு? அவர் தான் கிட்னி, சிறுநீரகம். அப்ப சிறுநீரகம் டிஸ்டர்பன்ஸ் வராம என்ன பண்ணும் சரிங்களா? அங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறுநீர் வழியாகவும் வியர்வை வழியாகவும் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பங்கு நம்மளுடைய உடம்புக்கு இருக்கு. ஆனா நம்ம பண்றோமா? வியர்வை வெளியேற்றுறோமா? வியர்வையை வெளியேற்றுறதே இல்லை. கொஞ்சம் கூட உடம்புல வேர்த்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேனுக்கு கீழேயும் ஏசிக்கு கீழேயும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. அப்ப வியர்வை மூலமாக இந்த உப்பு கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா உள்ள என்ன நடக்கும்? நம்மளுடைய ஸ்கின் லேயர் எல்லாம் படியும், வியர்வை துவாரங்கள்லாம் அடைக்கப்படும். அப்ப இந்த ஸ்கின் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டைட் ஆகும். அப்ப இந்த ஸ்டிஃப்னஸ் ஆகும், நம்ம ஃபிளெக்சிபிலிட்டியே இருக்காது, இறுக்கமாகும். நம்மளுடைய முடியோட வேர்க்கால்கள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் உப்பு படிஞ்சுன்னா என்ன ஆகும்? முடி வேரோட பிடுங்கும். இன்றைக்கு அதிகமா முடி வேரோட பிடுங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கும் அடிப்படை காரணம் இந்த சால்ட் தான். அப்ப என்னங்க பண்ணலாம்? இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த சால்ட்டை நான் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெட்டர் ரியலா ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, ரியலா ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் பாருங்களேன், அதுக்குள்ள ஆல்ரெடி சால்ட் இருக்கு. நீங்க அதனாலதான் அதை டைரக்டா பச்சை காய்கறிகளை சாப்பிடப்படும் பொழுது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நீங்க அதே அந்த பச்சை காய்கறியை நீங்க கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு லைட்டா வேக வைங்க, சால்ட் போடாம. அதுக்கப்புறம் அந்த காய்கறி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சப்புன்னு இருக்கும். அப்பனா சுடுதண்ணில் கொதிக்க வச்சு உடனே அதுல இருக்கக்கூடிய சால்ட் தன்மையை எடுத்துருச்சு. கரெக்டுங்களா? அப்ப அந்த வெஜிடபிள்ஸ்ல இயற்கையாகவே அந்த உப்பு தன்மைன்றது இருக்கு. இந்த உப்பு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு உப்பா இருக்கும். இந்த உப்பு தான் நமக்கு ஆரோக்கியமான உப்பா இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்து நம்ம எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்ற சமயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே நீர்த்தன்மை உள்ள உணவுகளாக தான் இருந்தது. ஏன்னா அதுல சால்ட் இருக்கப்படும் பொழுது அதுல கரைஞ்சி இது பண்றதுக்கு நம்ம ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ட்ரையா தான். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இந்த புரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை. இப்ப இதுக்கு மேல வர பாத்தீங்கன்னா இந்த உப்பு கரைசல், அதுக்கப்புறம் அந்த உப்பை தூவுறது, அப்புறம் அந்த பெப்பரை தூவிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்னா அதுக்கு மேல வேற தூவி எக்ஸ்ட்ரா தூவி கொஞ்சோன்னு உப்பு கம்மியா இருந்தா கூட கொஞ்சம் சால்ட் எடுத்துவான்னு போட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழல். அப்ப நீங்க சால்ட்டையும் போட்டு ட்ரையாவும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க உடம்புல உங்களுடைய ரத்த அணுக்களில் இது ஒட்டும். இதுதான் ரத்த குழாய் அடைப்பு, வெரிகோஸ் வெயின், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இதுக்கெல்லாமும் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா ரத்த குழாயோட ஓரத்துல படிஞ்சிடும்ல. இப்ப நீங்க வீட்டுல போர் போட்டு மேல டேங்க்ல தண்ணி ஏற்றி அடுத்து திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கான ஒவ்வொரு ரூம்லையும் கனெக்ஷன் கொடுத்துக்கிறீங்க, பாத்ரூம்ல, கிச்சன்ல எல்லாம். இப்ப புதுசா போர் போட்டு புது வீடு, அந்த பைப் லைனை கீழே ஓபன் பண்ணோம்னா ஃபுல்லா தண்ணி வரும், சூப்பரா வரும்.
ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியினுடைய உப்போட அளவை பொறுத்து சில இடங்கள்ல 6 மாதங்கள்லயே பைப் லைன்ல தண்ணியை ஓபன் பண்ணோம்னா கம்மியா வருது. என்ன காரணம்னா நமக்கு அது அந்த பிளம்பிங் பைப் லைன்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உள்ள உப்பு அடைச்சிக்கிச்சு. அதுவே 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னோம்னா தண்ணி சுத்தமா வராது, அப்படியே அடைச்சிக்கிட்டு ஒழுகும் தண்ணி. அப்ப பிளம்பரை கூப்பிட்டு கேட்கப்படும் பொழுது பைப் லைன் ஃபுல்லா உப்பு அடைச்சிக்கிச்சுங்க, இது ஆசிட் போட்டு கிளீன் பண்ணணுங்க. பாருங்களேன், தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த சால்ட் உள்ள பைப் லைன்ல அடைச்சிக்கிட்டு நமக்கு தண்ணி வரலன்னா நம்ம உடம்புக்குள்ள ரத்த குழாய்கள்ல இது மாதிரி பைப் லைன்ல ஃபுல்லா அடைச்சிக்கிட்டு அந்த ரத்தம் கம்மியா போச்சுன்னா நமக்கு அந்த ஆர்கன்ல பிரச்சனை காமிக்கும். நம்ம அந்த ஆர்கன்ல தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனோட ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு நம்ம அதுக்கு தனியாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலி ரியாலிட்டி உங்களுடைய ரத்த குழாய்களில் உப்பு கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு அது பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவே கம்மி பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த சால்ட்டை எந்தெந்த வகையில எல்லாம் குறைக்க முடியுமோ தவிர்க்க முடியுமோ அந்த வேலையில இந்த நொடியில இருந்தாலும் நம்ம இறங்கியே ஆகணும். இல்லை அப்படின்னா இன்னும் இது மாதிரியான நோய்கள் அதிகமாக தான் செய்யும். அப்ப நம்ம சாப்பிடும் பொழுது இனிமேல் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டின் பொழுதும் அரை உப்பாவே நம்ம எடுத்துக்கலாமே, கொஞ்சம் சால்ட்டை குறைச்சி எடுத்துக்கலாம் ஒண்ணு. அடுத்தது நீர்த்த உணவுகளாக எடுத்துக்கலாம், நல்ல நீர் உள்ள உணவுகளாக. ஏன்னா ஆமா ஃபுல்லா ட்ரையா இருக்கிறத எடுத்துக்கூடாது. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க கஞ்சி சாம்பாருமே நல்ல அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி, ரசம் மோர் இது மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக உள்ள மாதிரி எடுத்துக்கலாம். சால்ட் ஆனா கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் நீங்க அதை குடிச்சு பழகுங்க ஒண்ணு. அப்புறம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னா எதுக்கு? இதுக்குதான். நீங்க சால்ட் உள்ள உணவுகள் மூலமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எக்ஸஸா இப்போ வாட்டர் உள்ள போச்சுன்னா அது ஈஸியா கரைச்சி வெளியில யூரின்லையும் வேர்வையிலையும் வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது உங்க உடம்புல வேர்க்கிறதுக்குன்றதுக்காகவே ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் டைம் ஒதுக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வாக்கிங் போவீங்களோ எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ எனிஒன், ஆனா 20 மினிட்ஸ் வேர்க்கணும். முடிஞ்ச வரை ஃபேன் காத்து இல்லாத இடங்கள்ல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உங்க உடம்புல வேர்வை கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி இயற்கையாக வேர்க்க செய்யணும். இல்லைன்னா நீங்க போயிட்டு ஸ்டீம் பாத் எடுத்து ஹெர்பல் ஸ்டீம் பண்ணி வேர்வையை வெளியேற்றியே ஆகணும். அப்ப வேர்வை வழியாக தான் இந்த உப்பு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியேறும். இப்ப இது எல்லாத்தையும் வெளியேற்றுற மாதிரி இந்த வியர்வை கழிவுகளும் யூரின் கழிவுகளும் எக்ஸஸா வெளியில போய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த உப்பு சத்தை குறைக்கிறதுக்கு, ஆமா உப்பு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்ன பண்ணலாம்? ஒரு இயற்கையான ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்க வீட்டுல சாப்பிடக்கூடிய ஒரு காய்க்கு அப்படி ஒரு தன்மை இருக்குதுங்க. இந்த ஒரு காயை மட்டும் நான் சொல்ற மாதிரி நீங்க டெய்லி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்க உடம்பில் இருக்கக்கூடிய உப்பு கழிவுகளை இது வெளியேற்றும். இதை வெளியேற்றினா சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும், போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நர்வஸ் சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய அந்த சிக்னல் வேவ்ஸ் சூப்பரா போகும், நரம்புல சம்பந்த பிரச்சனை வராது, ஹேர் ஃபால் வராது, தைராய்டு குறையும் கண்ட்ரோலுக்கு வரும், சுகர் குறையும் கண்ட்ரோலுக்கு வரும். இந்த ஒரு காயோட ஸ்பெஷாலிட்டி. இப்படி பல வகையில உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த காய் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா புடலங்காய். இந்த புடலங்காயை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 12 நாளைக்கு இந்த புடலங்காய் இருக்கு இல்லையா, அந்த புடலங்காயை பச்சை பயிறு, புடலங்காயும் பச்சை பயிரும் போட்டு அதை நீங்க கூட்டா ரெடி பண்ணுவீங்க. கூட்டா ரெடி பண்ணி ஒரு 12 நாளைக்கு இந்த புடலங்காய் கூட்டு மட்டும் தான் நீங்க சாப்பாட்டுக்கு வெஞ்சலாம். அவ்வளவுதான். அப்படி வச்சுங்களேன். நீங்க சாப்பாட்டுக்கு காய் சாப்பிடுவீங்க இல்லையா, அது ஒன்லி புடலங்காய். இது ஒரு 12 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துட்டு திரும்ப ஒரு 3 days கேப் விட்டுருங்க. 3 days கேப் விட்டுட்டு அகைன் திரும்ப 48 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு எடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு 12 daysலயே ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த 48 days ஒரு மண்டலம் நீங்க முடிக்கப்படும் பொழுது உங்க உடம்புல இருந்து அந்த உப்பு கழிவுகள் வெளியேறினதை உங்களுடைய ஸ்கின்லயே பார்க்க முடியும். உங்களுடைய ஸ்கின் லேயர் பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆனது, வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆனது, வேர்வை கழிவுகள் வெளியில வந்தது, உடல் ஒரு நறுமணத்துக்கு மாறினது. துர்நாற்றமா இருந்தவங்களுக்கு முதற்கொண்டு இது மாற்றங்கள் கிடைக்கும். இதனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சரியாகும், சர்க்கரையின் அளவு குறையும், தைராய்டு அளவு குறையும், ரத்த ஓட்டம் சீராகும், நரம்பு மண்டலம் பலமாகும், எலும்பு மண்டலம் பலமாகும். அப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த புடலங்காய்க்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்க.
உங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. காய்ச்சல் இருக்குதுன்னா ஒரு 1/4 கிலோ புடலங்காய் அப்படியே வந்து எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு 300 ml தண்ணியில போட்டு அப்படியே நல்லா பாயில் பண்ணுங்க. ஒரு 200 ml சுண்ட வைங்க, வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. வித்தின் 1/2 hourல உங்க ஃபீவர் சல்லுன்னு இறங்கிடும், நார்மலாயிடும். அப்படி ஒரு தன்மை கொண்டது இந்த புடலங்காய். உங்க உடம்பில் இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளை வெளியேற்றி உடம்பை கூல் பண்ணக்கூடியது. அது பூரா வந்து பாத்தீங்கன்னா வேர்வையும் யூரின்லையும் வெளியேற்றி விட்டுரும். கிளியர். ரொம்ப அற்புதமா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளே அறியாம தினந்தோறும் உணவுல வந்து இப்படி ஒரு உப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த இவ்வளவு சேர்த்து வருஷத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம வாழ்நாள்ல 285 கிலோனா இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம உடல் வந்து உப்பு மூட்டையாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும். அதனாலதான் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பல நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரானிக்கான டிசீஸ்க்கு போறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இதை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.